Hi friends, welcome to Hindu newspaper analysis in தமிழ். இன்னைக்கு நியூஸ்ல வந்து இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் யூபிஎஸ்சி அண்ட் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்க்கு எது மாதிரி யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு நியூஸ் எடுத்துக்கிட்டா நாம வந்து யூபிஎஸ்சி அண்ட் டிஎன்பிஎஸ்சி சிலபஸ் லிங்க் பண்ணுவோம். செகண்ட் நியூஸ்ல வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் பார்ப்போம். தேர்ட் என்னன்னா நியூஸ்ல மட்டும் இல்லாமல் எக்ஸாமில் ஒரு சில பாயிண்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இருக்குல்ல அதை மிஸ் பண்ணியிருந்தா அதுவும் பார்த்துக்கலாம். தென் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அந்த டாபிக் நியூஸ்ல வந்துச்சுல்ல அது எது மாதிரி கேட்டிருக்காங்கன்னு அதுவும் லிங்க் பண்ணி பார்க்கலாம். ஓவராலாக 4 ஆஸ்பெக்ட்ஸில் நம்ம கவர் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் பிளேசஸ் இன் நியூஸ் அந்த டாபிக்கோட ஸ்டார்ட் பண்ணலாமா? யூகே வந்து என்னன்னா சாவரன் ரைட் சாகோஸ் ஐஸ்லாண்டை வந்து மலேசியஸ்க்கு வந்து டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு வந்து நியூஸில் போயிட்டு இருக்கு. ட்ரம்ப் வந்து அதை வந்து இன்டர்வென்ட் பண்ணுறாங்க அது மாதிரி தான் இருக்கு. ஓகேங்களா? சாகோஸ் ஐஸ்லாண்ட் எங்கே இருக்குன்னா நம்ம இந்தியன் ஓஷன்ஸில் தான் இருக்குது, மலேசியஸ் பக்கத்தில் தான் இருக்கு. ஓகேங்களா? இந்த டாபிக் ரெலவெண்ட்டான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அது மாதிரி கேட்டுக்கலாம்னு பார்க்கலாம். மீன்ஸ் 2013 டிஸ்கஸ் தி பொலிட்டிக்கல் டெவலப்மெண்ட்ஸ் இன் மாலத்தீவ்ஸ் இன் த லாஸ்ட் 2 years. Should they be any of a cause of concerns to India? First news article, Unearthing the Silent Splendor of Hoysalas. இது வந்து யூபிஎஸ்சி சிலபஸ்னா ப்ரீம்ஸ்ல இருந்து ஹொய்சாலா டைனஸ்டி, பெல்லோ, அலபேட்டா, சோம்நாதபுரா, சோப்ஸ்டோன் ஆர்கிடெக்சர் கேட்கறது வாய்ப்பு இருக்கு. தென் மெயின்ஸ் எடுத்துட்டா ஜிஎஸ்1ல ஆர்ட் அண்ட் கல்ச்சர்ல டெம்பிள் ஆர்கிடெக்சர், செட்டிலேட், விசாரா ஸ்டைல் எலமெண்ட்ஸ், மெடிவல் சவுத் கிங்டம்ஸ். அதே டிஎன்பிஎஸ்சி எடுத்துக்கிட்டா ப்ரிலிம்ஸ்ல சவுத் இந்தியன் டைனஸ்டிஸ், டெம்பிள் ஆர்கிடெக்சர், மெயின் பேப்பர் 1ல வந்து கல்ச்சரல் ஹெரிட்டேஜ் ஆஃப் தமிழ்நாடு, மெடிவல் ஆர்கிடெக்சர் இது கூட கேட்கறது வாய்ப்பு இருக்கு. நியூஸ்ல வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். ஹொய்சாலா மோனுமெண்ட்ஸ் ஆர்கிடெக்சர் அண்ட் ஃபீச்சர்ஸ் பற்றி சொல்லியிருந்தாங்க. இது வந்து இந்த டெம்பிள்ஸ் வந்து 11th அண்ட் 13th சென்ச்சுரி அந்த டைமில் பில்ட் பண்ணாங்க. எந்தெந்த ரீஜன் வந்து ஸ்ப்ரெட் அவுட் ஆகிருக்குன்னா ஆசன், மண்டியா, மைசூர், கர்நாடகா. ஓகேங்களா? இதில் இருக்குது. யார் டைனஸ்டினா ஹொய்சாலா டைனஸ்டி தான் வந்து பில்ட் பண்ணது. இவங்களோட கேபிட்டல் வந்து எங்கே இருந்துச்சுன்னா தோர சமுத்ரா ஆர் ஹெல்லபைடோ அந்த ரீஜன் தான் இருந்துச்சு. மெட்டீரியல் இந்த டெம்பிள் பில்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணாங்கன்னா சோப் ஸ்டோன் ஆர் கிளாரிட்டிக் சிஸ்ட் அதை யூஸ் பண்ணாங்க. இந்த டெம்பிளோட ஆர்கிடெக்சரல் ஃபீச்சர்ஸ் எது மாதிரி இருக்கும்னா நம்ம வந்து மண்டபம் அது மாதிரி இருக்கும்ல அங்கே இருந்து எது மாதிரி ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்னு பார்க்கலாமா? ஸ்டார் ஷேப்டு ஸ்டெல்லைட் பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கும். தென் எக்கட்டா, திவிகுட்டா, திரிகுட்டா இதெல்லாம் வந்து சைன் பிளான்ஸாக இருக்கும். லத்தி டர்ன்ட் பிளஸ் அந்த மாதிரி இருக்கும். டென்ஸ் சல்ச்சர் பிரேசஸ் எபிக் அண்ட் புராணா தீம்ஸ் வந்து அந்த வந்து நம்ம ராமாயணம் நம்ம கோயில் இருக்குல்ல அதே மாதிரி அங்கேயும் இருக்குது. செலஸ்டிக்கல் டான்சஸ், இண்டஸ்ட்ரிக் கர்விங்ஸ் அது மாதிரி இருக்குது. இது வந்து என்னென்னா சிவன், வைஷ்ணவம், ஜெயின் ட்ரெடிஷன் இது எல்லா கல்ச்சர்ஸும் அந்த டெம்பிள் வந்து பார்க்க முடியும். தென் யுனெஸ்கோ வேர்ல்ட் ஹெரிட்டேஜ் சைட்ஸும் வந்து இருக்கு. அது வந்து என்னன்னா சேட் எம்பல்ஸ் ஆஃப் ஹொய்சாலஸ், பெல்லோ, எலபைடு, சோமநாதபுரம் அந்த ரீஜனில் இருக்குல்ல அதெல்லாம் யுனெஸ்கோ வேர்ல்ட் ஹெரிட்டேஜ் சைட்ஸ். நம்ம இப்போ பார்த்ததெல்லாம் ஃபேமஸ் டெம்பிள்ஸ். அது மட்டும் இல்லாமல் நிறைய சைட்ஸ் இருக்குது, அதுவும் வந்து பார்த்துலாம் வாங்க. ஃபஸ்ட்டு கோரமங்கலா. இதில் வந்து நாகேஸ்வரா அண்ட் கோவிந்தேஸ்வரா 1160 அந்த காலத்தை சேர்ந்தவங்க. இங்கே வந்து என்னென்னா புச்சேஸ்வரா டெம்பிள் 1173 யார் பில்ட் பண்ணதுன்னா வீரபல்லல்லா 2 அவங்க தான் பில்ட் பண்ணிப்பாங்க. செகண்ட் ஒன் ஜவஹர் அந்த சைட் அந்த ஊரில் என்ன இருக்குன்னா லட்சுமணேஸ்வர சிம்ம டெம்பிள் அது வந்து 1550 சியில் பில்ட் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து த்ரிகுட்டா ஸ்ட்ரைன், எலபன் ஸ்கல்ப்சர்ஸ், லேட் விஜயநகரா கேட்வே இது மாதிரி ஸ்டைல்ஸ் எல்லாம் இருக்கும். அடுத்த பிளேஸ் என்னென்னா தொட்டக்கா வள்ளி. இது வந்து என்னென்னா ஃபேமஸ் அதில் என்னென்னா லக்ஷ்மண தேவி டெம்பிள் 1114 சி அந்த டைமும். இது வந்து ஏர்லி ஹொய்சாலா ஆர்கிடெக்சருக்கு ஒரு எக்ஸாம்பிள், பெஸ்ட் எக்ஸாம்பிள். மகாகாளி சைன் அங்கே இருக்கும். இது வந்து யார் பண்ணாங்கன்னா பில்ட் பண்ணது வந்து ஷாஜஹா தேவி. இது மாதிரி ஒவ்வொன்றும் அது மாதிரி ஏர்லி டைமில் பில்ட் பண்ணியிருந்தா ப்ரிலிம்ஸ் எக்ஸாம்பிள் கேட்கறதுக்கூட வாய்ப்பு இருக்கும். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் வந்து 4 சைன் லேஅவுட் லக்ஷ்மி, சிவா, விஷ்ணு, காளி அவங்களா இருப்பாங்க. அடுத்த பிளேஸ் என்னன்னா ஒளிக்கரை கல்யாணி 1160 சி. இது வந்து ஸ்டெஃபில் ஆர்கிடெக்சர் மாதிரி இருக்கும். இது வந்து நரசிம்மா 1 அவங்களுக்கு கூட லிங்க் ஆனது. இது வந்து என்ன குயின் சாந்தலா தேவி அவங்களுக்கு வந்து டெடிகேட் பண்ணி இந்த கிங் பில்ட் பண்ண மாதிரி ஒரு சைட். தென் ஜெயின் பசாடா காம்ப்ளெக்ஸ் எல்லபைடுவில் இருக்கும். இது வந்து என்னன்னா பர்ஷவந்தா 1133 சி. தென் சந்தானாதா 1192, ஆதினந்தா பசாதி. இது வந்து ஜெயின் சிம்பிளிசிட்டி அண்ட் ரெஸ்ட்ரின் இங்கே இந்த ஃபிகரெல்லாம் இருக்க மாதிரி பில்ட் பண்ணியிருப்பாங்க. எக்ஸாம்பிள் வந்துட்டு எடுத்தோன்னா ஒய்சலா ரோல்சர், வீரபல்லல்லா, நரசிம்மவன், டெம்பிள் ஆர்ச்சர், டிராவிடன் எவல்யூஷன், மெச்சிடன் பேட்ரனேஜ், ரிலீஜியஸ் புலிசம் இந்த டாபிக்லாம் கேட்கறது வாய்ப்பு இருக்கு. இந்த டாபிக் ரெலவெண்டான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்துலாமா? கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ரிகார்டிங் ஒய்சாலா ஆர்ட். இது வந்து ஐபி ஏசிஓ கிரேட் 2ல 2021 கேட்ட கொஸ்டின். த ஒய்சாலா ஸ்டைல் 1550 to 1300 டெவலப்ட் இன் சதர்ன் ரீஜன் ஆஃப் கர்நாடகா. Second statement, Hoysala art may be said to be a starting point in the temple of early Chalukyas at Aivol, Badami, Pattakkal. Third statement, an important monument employing this art
is Kesava temple at Bellu. Fourth, apart from architectural fact, the Hoysala style attained a few more distinguished characteristics. For instance, Floric schist was given in favor of more tactical sandstone. Correct answer is option A, all of the above. Second question, who of the following founded a new city on the southern bank of tributary of River Krishna and undertook rule his kingdom as agent of deity to whom all land south of River Krishna was supposed to belong? UPSC 2015 கேட்ட question. Correct answer என்ன? Option C, Harihara 1. Next one is article. Why has National Green Tribunal cleared the Nicobar project? இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். இந்த வருஷம் கண்டிப்பாக டிஎன்பிசி அண்ட் யூபிஎஸ்சி எக்ஸாமில் எக்ஸப்ட் பண்ணுற ஒரு டாபிக் தான். ஓகே, பிரின்ஸ் சிலபஸோட லிங்க் பண்ணால் நேஷனல் கிரீன் ட்ரிபியூனல், என்வரான்மெண்ட் இம்பேக்ட் அசஸ்மெண்ட், கோஸ்டல் ரீஜன் ஜோன், பயோஸ்பியர் ரிசர்ச் இதெல்லாம் லிங்க் பண்ணுறது வாய்ப்பு இருக்குது. தென் மெயின்ஸ் என்னன்னா GS3 என்வரான்மெண்ட் கவர்னன்ஸ், GS2 ட்ரைபுனல்ஸ், GS1 ட்ரைபல் கம்யூனிட்டிஸ் கூட லிங்க் பண்ணிக்கலாம். நேஷனல் கிரீன் ட்ரைபுனல் கிளேஸ் தி கிரேட் நிக்கோபார் ப்ராஜெக்ட். ஓவர் நியூஸில் என்ன சொல்லியிருந்தான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் அத்தாரிட்டி யார் கிவ் பண்ணாங்க? நேஷனல் கிரீன் ட்ரைபுனல். எந்த ப்ராஜெக்ட் அப்ரூவ் பண்ணாங்கன்னா ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட் ஆஃப் கிரேட் நிக்கோபார் ஐஸ்லேண்ட். ஓகேங்களா, இதனோட எஸ்டிமேட் காஸ்ட் எவ்வளோனா 80,000 to 90,000 கோடி. இம்ப்ளிமெண்டிங் ஏஜென்சி யார் பண்ணுறாங்கன்னா அந்தமான் நிக்கோபார் ஐஸ்லேண்ட்ஸ் இன்டெகிரேட்டட் டெவலப்மெண்ட் கார்பரேஷன்ஸ். இந்த ப்ராஜெக்டில் கீ கம்பனன்ஸ் என்னன்னா ஃபர்ஸ்ட் ஷிப்புக்கு வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க, அதாவது இன்டர்நேஷ்னல் கண்டெய்னர் டிரான்ஸ்ஷிப்மெண்ட் ஆஃப் டெர்மினல் அட் கேலத்தே பே. செகண்ட் ஒன் 450 MVA கேஸ் அண்ட் சோலார் பவர் பிளான்ட். தேர்ட் என்னன்னா இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணோம். ஃபோர்த் டவுன்ஷிப் அண்ட் ஏரியா டெவலப்மெண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணோம். இதனால் வந்து லேண்ட் இம்பேக்ட் என்ன ஆகும்னு பார்த்தோம்னா டைவர்சிஃபிகேஷன் ஆஃப் 130.75 ஸ்கொயர் மீட்டர் ஆஃப் ஃபாரஸ்ட் லேண்ட் வந்து டைவர்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது டெஸ்ட்ராய் பண்ணிட்டு புதுசாக பில்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அரௌண்ட் 80% ஆஃப் ஐஸ்லேண்ட் ஏரியா வந்து கவர் பண்ணியிருக்காங்க. எக்ஸப்டட் பெனிஃபிட்ஸ்னா கிட்டத்தட்ட 1.28 லட்சம் ஜாப்ஸ் வந்து 2052 கிடைக்குன்றாங்க. அது மட்டும் இல்லாமல் மேஜர் மேரிடைம் அண்ட் எக்கனாமிக் ஹப்பாகவும் அந்தமான் நிக்கோபார் வந்து சேஞ்ச் ஆகிறது வாய்ப்பு இருக்கு. தென் ஸ்ட்ராட்டஜிக் இம்பார்ட்டன்ஸ் அண்ட் ஈக்காலஜிக்கல் கன்சர்ன்ஸ் பார்த்துக்கலாம். ஸ்ட்ராட்டஜிக் லொக்கேஷன் இது வந்து ஜஸ்ட் 40 கிலோமீட்டர் வந்து மலாக்கா ஸ்டேட் வந்து ஒன்றுமே இல்லை. பசிபிக் ஓஷனில் வந்து சிங்கப்பூர், மலேசியாலாம் இருக்குல்ல, அதை கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு வழி இருக்குது. அதான் வந்து மலாக்கா ஸ்டேட்னு சொல்லுவோம். தென் கிரிட்டிக்கல் குளோபல் ஷிப்மெண்ட் ரூட் இது வந்து என்னது பசிபிக் ஓஷன் சொன்னல, பசிபிக் ஓஷன், இந்தியன் ஓஷன், ஆஃப்ரிக்கா, அது மாதிரி வந்து எல்லாத்தையும் கவர் பண்ணுறதுக்கு இந்தியன் ஓஷன் வழியாக தான் போகணும். அதில் வந்து இது வந்து போர்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணால் ஒரு மேஜரான குளோபல் ஷிப்பிங் ரூட்டில் வந்து ஒரு போர்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ண மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. தென் கவுண்டரிங் க்ரோயிங் ஃபாரின் பிரசன்ட் இந்த இந்தியன் ஓஷன், யூஎஸ், சைனா இது மாதிரி வந்து நிறைய ஐஸ்லாண்டை வந்து ஆக்குபை பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட அட்வான்ஸ் வந்து அடிக்கடி வந்து இந்தியன் ஓஷனில் வந்து அப்படியே வளர்ந்துட்டே போயிட்டு இருக்கா. ஸோ இதை வந்து கவுண்டர் பண்ணுற மாதிரி நம்ம ஒரு ஃபோர்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணால் நம்ம ஷிப்ஸை வந்து அங்கே பார்க் பண்ணி ஒரு ஸ்டேபிளான நம்மளை வந்து ஒரு ஏற்படுத்திக்கலாம். தென் ரிலீஸ் த டிபெண்டன்ஸ் ஆஃப் ஃபாரின் டிரான்ஸ்ஷிப்மெண்ட் போர்ட்ஸ். இப்போ ஸ்ரீலங்கா, சிங்கப்பூர் அது மாதிரி நம்ம டிபெண்ட் பண்ணியிருக்கோம்ல லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுறதுக்காக போர்ட்டுக்கு, அதை வந்து தேவையில்லை. ஸோ வந்து நம்ம காஸ்ட் சேவிங்காகவும் இருக்கும் இந்த ப்ராஜெக்ட்ஸ்னு சொல்லலாம். மேரிடைம் எக்கனாமிக் அண்ட் செக்யூரிட்டி வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணணும். இப்போ சொன்னால ஷிப்பு செக்யூரிட்டியில் வந்து யூஎஸ், சைனா அது மாதிரி டேக்கிள் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து பாசிட்டிவ் பார்த்தாச்சா, ஈகாலஜிக்கல் கன்சர்ன் தான் மேஜர் த்ரெட். ஏன்னா வந்து அந்தமான் நிக்கோபார் வந்து பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட். இங்கே வந்து நிறைய நேஷனல் பார்க்ஸ் இருக்குது, ஸ்மால் ஏரியாவில் கன்சர்வேஷன் சைட்ஸும் வந்து நிறைய இருக்குது. இதை வந்து டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 20,668 கோரல் காலனிஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க இந்த ப்ராஜெக்ட் ஏரியாவில். இதில் வந்து 16,150 கோரலை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கும் பிளான் வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து முக்கியமான கிரிட்டிக்கலி என்டேஞ்சர் ஸ்பீசிஸ், அதாவது லெதர்பேக் சீ டர்ட்டில், நிக்கோபார் மெகாஃபோன், சால்ட் வாட்டர் குரூக்கல், அது மாதிரி வல்னரபிள் ஸ்பீசிஸும் இங்கே தான் இருக்குது. இது வந்து அது மட்டும் இல்லாமல் செஸ்மிக் அண்ட் ஈகாலஜிக்கல் சென்சிட்டிவ் சோர்ஸாக இருக்குது. இதனால் வந்து ஏதாவது எர்த்குவாக்கோ இல்லாட்டி வல்கானிக் ஆக்டிவிட்டி ஏதாவது வந்தால் அது மாதிரி மேஜரான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்ம யூஜ் காஸ்ட் போட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறல, அதனால் வந்து அஃபெக்ட் ஆகிறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மேங்க்ரோவ்ஸ், சாண்டன்ஸ், சியாஜி வயலேஷன் இது மாதிரி ஒரு கன்சர்ன்ஸும் இருக்குது. நெக்ஸ்ட் நேஷனல் கிரீன் ட்ரைபுனல் எதுக்கு வந்து அக்செப்ட் பண்ண ரீசன் சொல்லியிருக்காங்க. தென் ட்ரைபல் வந்து அங்கே என்னென்ன இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் அவங்க. நேஷனல் கிரீன் ட்ரைபுனல் பேலன்ஸ்ட் அப்ரோச்சை ஹேண்டில் பண்ணிக்கலாம் சொல்லலாம். எது மாதிரினா என்வரான்மெண்டல் சேஃப்கார்ட் சோர்சஸ் நேஷனல் செக்யூரிட்டி. இது வந்து என்வரான்மெண்ட் கிளைன்ஸ் வந்து பண்ணியிருக்கிறத வந்து அப்பீல் பண்ணி அவங்க வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. கீ ஃபைண்டிங்ஸ் என்னென்னு பார்க்கலாமா. நோ மேஜர் கோரல் ரீஃப் இந்த டைரக்ட் ப்ராஜெக்ட் ஏரியா. அங்கே அதிகமாக கோரல் ரீஃப் வந்து டைரெக்டாக இல்லை. சப்போஸ் அங்கே கொஞ்சம் சரௌண்டிங்கில் இருக்கிறது நாங்கள் வந்து டிரான்ஸ்லோகேஷன் பண்ணுறோம் ஆமாம் சொல்லியிருக்காங்க.
அது மட்டும் இல்லாமல் கோஸ்டல் ரெகுலேஷன் ஜோன் 1 இயர் ஜோன் இருக்குல்ல, அங்கே வந்து ரெஸ்ட்ரிக்டட் பண்ணுவாங்க மேஜராக இது மாதிரி டெவலப் பண்ணுறதெல்லாம். அந்த ப்ராஜெக்ட்டும் அந்த ஏரியாவில் வரல, அது ஒரு செகண்ட் பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. ஒன் சீசன் இஏஇ டேட்டா என்வரான்மெண்ட் இம்பேக்ட் அசஸ்மெண்ட் டேட்டா அக்செப்ட் அஸ் சஃபிஷியன்ட் அதுவே போதும்னு சொல்லிட்டாங்க. ஹை பவர் கமிட்டி வந்து ரிவ்யூ பண்ணி ஒன்றும் அவ்வளோ ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ட்ரைப் ட்ரைபல் கன்சர்ஸ் பார்க்கலாமா? இங்கே வந்து சம்போவன் நிக்கோபாஸ் ட்ரைப், இவங்க வந்து என்னென்னா பிவிடிஜி, அதாவது பர்டிகுலர் வல்னரபிள் ட்ரைபில் இருப்பாங்களே, அதில் வந்து இவங்க பார்ட்டாக இருக்காங்க. அவங்க வந்து ரொம்ப ரேராக பாப்புலேஷன் இருப்பாங்களே, ஸோ வந்து அவங்க அந்த மக்களே வந்து இந்த இடத்துல தான் இருக்காங்க. அவங்களுக்கு ஃபாரஸ்ட் ரைட்ஸ் கொடுப்பாங்க, அதாவது டிஸ்லொகேஷன் பண்ணாமல் அவங்க வந்து அவங்க ஏரியாவிலே இருக்க மாதிரி ரைட்ஸ் இருக்கும். நோ டிஸ்பிளேஸ்மெண்ட் ட்ரைபல் பாப்புலேஷன், அது மாதிரி ரிப்போர்ட்டில் அது மாதிரி சொல்லியிருக்காங்க. மேபி இதுவும் வந்து இஷ்யூஸ் வரலாம். நியூ பீப்புள் வருவாங்க, அவங்க வந்து இது மாதிரி அவங்க கல்ச்சர்ஸ் அவங்க வந்து யூனிக்காக இருப்பாங்களே, அது வந்து அஃபெக்ட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ தான் ட்ரைபல் கன்சர்ஸ் அவுட்கம்ஸ் ஓவரால் எடுத்துக்கிட்டால் லீகல் கிளைம்ஸ் கிராண்டட், நேஷனல் கிரீன் ட்ரைபுனல் ஓகேன்னு சொல்லிட்டாங்களா. ஸோ வந்து சேஃப் கார்ட்ஸோட ப்ராஜெக்டை வந்து பீன் பண்ணுறது பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஆனால் வந்து ஒரே ஒரு டிபேட் தான், டெவலப்மெண்ட் என்வரான்மெண்ட் ப்ரொடெக்ஷன். டெவலப்மெண்ட் வந்து என்வரான்மெண்ட் வந்து அஃபெக்ட் ஆகிற மாதிரி இருக்கணும், அதுதான் மெயின் எய்ம். இந்த டாபிக்ல உண்டான ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்த்துலாமா? Claims 2018 கேட்ட கொஸ்டின். The Barren Island volcano is active volcano located in the Indian territory. Barren Island lies about 140 km east of Great Nicobar. Their statement: the last time Barren Island volcano erupted was 1991 and it was remained inactive since then. Correct answer என்ன? Option A, unknown right. Second question. Which one of the following pairs of islands separated by each other 10-degree channel? கரெக்ட் ஆன்சர் என்ன? அந்தமான் நிக்கோபார். மெயின்ஸில் இது மாதிரி கேட்டுக்கிறாங்க பார்க்கலாமா? என்வரான்மெண்ட் இம்பேக்ட் அசஸ்மெண்ட் ஸ்டடீஸ் ஆர் இன்க்ரீஸ்லி அண்டர்டேக்கன் பிஃபோர் தி ப்ராஜெக்ட் இஸ் கிளியர்ட் பை தி கவர்மெண்ட். டிஸ்கஸ் தி என்வரான்மெண்டல் இம்பேக்ட் ஆஃப் கோல் ஃபயர்ட் தெர்மல் பிளான்ஸ் லொக்கேட்டட் இன் பீட்லேண்ட்ஸ் 2023 கேட்டது. செகண்ட் கொஸ்டின். ப்ராஜெக்ட் மாசம் இஸ் கன்சிடர்ட் as a unique foreign policy initiative of Indian government to improve relations with its neighbors. Does the project have strategic dimension? Discuss. நெக்ஸ்ட் ஆர்டிகல். ஃப்ரண்டியர் நாகாலாந்து டெரிட்டரி அத்தாரிட்டி அட்டானமி ரிலேட்டடாக வந்துச்சு. ப்ரிம்ஸ்னா ஆர்டிகல் 371 ஸ்பெஷல் ப்ரொவிஷன் ஃபார் நார்த் ஈஸ்ட் 6th ஷெடியூல் இதெல்லாம் கேட்கலாம். மெயின்ஸ்னா GS2 அசென்ட்ரிக்கல் பெரலிசம் அட்டானமஸ் கவுன்சில் எத்திக் ஐடென்டி கவர்னன்ஸ் பீஸ் அக்கார்ட்ஸ் அண்ட் நார்த் அதுக்குள்ளேயும் GS3 இன்டர்நெட் செக்யூரிட்டி அண்ட் பார்டர் மேனேஜ்மெண்ட்டோட லிங்க் பண்ணிக்கலாம். ஈஸ்டர்ன் நாகாலாந்து அட்டானமி பேக்ரவுண்ட் பார்க்கலாமா? ஃபஸ்ட் வந்து டேட் வந்து எப்படின்னா February 5, 2024 ட்ரைபார்ட்டி அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. அது வந்து யார் யார் 3 மெம்பர்ஸ்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, நாகாலாந்து கவர்மெண்ட், ஈஸ்டர்ன் நாகாலாந்து பீப்புள் ஆர்கனைசேஷன். இதனால் வந்து ஒரு நியூ பாடி வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க இந்த அக்ரிமெண்ட் மூலமாக. அது நேம் என்னன்னா ஃப்ரண்டியர் நாகாலாந்து டெரிட்டோரியல் அத்தாரிட்டி. இது வந்து எந்தெந்த ஏரியாவை கவர் பண்ணுங்கன்னா வச்சுங்களேன், 6 ஈஸ்டர்ன் டிஸ்ட்ரிக்ட் நாகாலாந்து வந்து கவர் பண்ணியிருக்காங்க. கிபீர், லாங்லெங், மோன், நோக்லெக், சாம்டூர், டுவான்சங். இதுக்கான ரீசன் பார்க்கலாமா? டிமாண்ட் ஃபார் ஃப்ரண்டியர் நாகாலாந்து, அதாவது செப்பரேட்டாக நாகாலாந்து தான் எனக்கு வேணும், அது மாதிரி கேட்டிருப்பாங்க. தென் அதில் வந்து எக்கனாமிக், பொலிட்டிக்கல் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப வீக்காக இருந்திருக்காங்க இந்த ஏரியாவில் இருக்கவங்க. எக்கனாமிக் ஆஸ்பெக்டும் சரி, பொலிட்டிக்கலாகவும் சரி, அட்மினிஸ்ட்ரேஷன் கவர்மெண்ட் சர்வீஸும் அவங்ககிட்ட வந்து ப்ராப்பராக ரீச் ஆகலை. இதனால் வந்து என்னென்னா ஃபீலிங் டாமினன்ஸ் ஆஃப் பை வெஸ்டர்ன் நாகாலாந்து டைப். ஓகேங்களா? இந்த ஈஸ்டர்ன் டிஸ்ட்ரிக்ட் வந்து இந்த மாதிரி பவராக எல்லா ஹாஸ்பிட்டலும் இருக்கிறதுனால வெஸ்ட்டில் வந்து பவர்ஃபுல்லாக இருக்குது, அது மாதிரி இன்டர்னல் கான்ஃப்ளிக்ட் வர மாதிரி ஆச்சு. தென் இதனால் வந்து 2024 பைகாட் எலெக்ஷன் லோக்சபா இருக்குல்ல, அதனால் இந்த ஈஸ்டர்ன் டிஸ்ட்ரிக்ட் வந்து யாருமே ஓட்டும் போடல. இது மாதிரி இன்டர்னல் கான்ஃப்ளிக்ட் இருக்க பேலன்ஸ் பண்ணுறதுக்காக தான் இப்போ வந்து ஒரு ட்ரைபார்ட்டி அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக ட்ரைபார்ட்டி அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்களே, அதோட கீ ஃபேக்டர்ஸ் பார்த்துக்கலாம் வாங்க. இதில் வந்து என்னென்னா செமி அட்டானமஸ் கவர்னன்ஸ் ஸ்ட்ரக்சர் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. மினி செக்ரட்டரியேட் இன் ஈஸ்டர்ன் ரீஜன் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதாகவும் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அண்ட் ஃபினான்சியல் அட்டானமி வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அந்த 6 டிஸ்ட்ரிக்ஸு. அது வந்து இது மாதிரினா 46 சப்ஜெக்ட்ஸ் லெஜிஸ்லேட்டிவ் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் பவர்லேருந்து அவங்க வந்து பவர்ஸ் தந்திருக்காங்க. அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து மேக் பண்ணுவாங்களே ஹெல்த் லிஸ்ட், அது மாதிரி ஒரு சில லிஸ்ட்டெல்லாம் இருக்கும்ல 7th அதில் வந்து இவங்களுக்கும் அந்த டிஸ்ட்ரிக்ட் லெவல்லையும் பவர் தந்திருக்காங்க. கீ ஃபீச்சர்ஸ் என்னென்னு எடுத்துக்கிட்டால் லோக்கல் டிசிஷன் மேக்கிங் எதுனா இப்போ சொன்னோம்ல 46 சப்ஜெக்ட். ஃபார் எக்ஸாம்பிள் அதுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா லேண்ட் யூஸ், அக்ரிகல்ச்சர், ரூரல் டெவலப்மெண்ட், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இந்த பாலிசிலனா ஏதாவது ஒரு நியூ லாவோ எக்ஸிக்யூட்டிவ் ஆக்ஷன் எடுத்தாலும் அந்த லோக்கல் அத்தாரிட்டி கிட்ட, அதாவது 6 டிஸ்ட்ரிக்ட் புதுசாக ஒரு அத்தாரிட்டி கிரியேட் பண்ணியிருக்காங்களே அவங்ககிட்ட அப்ரூவ் ஆகிட்டு தான் பண்ணுற மாதிரி. ஓகேங்களா? இது வந்து என்ன ப்ரொஃபஷனல் ஷேர் ஆஃப் டெவலப்மெண்ட் ஃபண்ட்ஸ், ஹோம் மினிஸ்ட்ரி ஃபினான்சியல் சப்போர்ட் தருவாங்க. ப்ரொடெக்ட் கஸ்டமரி லாஸ் அண்ட் ட்ரைபல் ஐடென்டிட்டி, ஏன்னா அவங்க வந்து யூனிக்காக இருப்பாங்களே அவங்க கல்ச்சர்ஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காகவும்
இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கான்ஸ்டியூஷன் ஆஸ்பெக்ட் எடுத்துக்கிட்டா ஆர்டிகல் 371A இருக்கா, இது வந்து நாகாலாந்துக்கு வந்து ஸ்பெஷல் ப்ரொவிஷன் வந்து தந்திருப்பாங்க. ஓகேங்களா. அதே மாதிரி ஆர்டிகல் 371B CDE அது மாதிரி வந்து நிறைய ஆர்டிகல் இருக்குது. அது வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டும் வந்து கவர் பண்ணியிருக்கோம். அந்த கவர் பண்ண ஸ்டேட்டை வந்து நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அது வந்து ப்ரிலிம்ஸ் எக்ஸாமில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஓகேங்களா. இது வந்து என்னென்னா இந்த ஆர்டிக்கல் வந்து எந்த ஒரு டச்சும் பண்ணல. ஸோ வந்து அந்த ஸ்பெஷல் ப்ரொவிஷன் நாகாலாந்து வந்து சேமாக தான் கண்டினியூ ஆகும். இந்த அக்ரிமெண்ட் பண்ணியிருக்கோம்ல, அதனோட இம்பார்ட்டன்ஸ் அண்ட் வைடர் இம்ப்ளிகேஷன்ஸ் வந்து பார்க்கலாமா. ஃபர்ஸ்ட் ஈஸ்டர்ன் நாகாலாந்து இப்போ வந்து 6 டிஸ்ட்ரிக்ட் சொல்லலாம், அவங்க தான் அண்டர் டைம் தந்திருக்காங்க. இது வந்து எதுனா ஸ்ட்ராட்டஜிக் பஃபர் நியர் த மியான்மர் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. மியான்மரில் என்னது மிலிட்ரி ரூல் இருக்கா, லோக்கல் ரிவோல்ட் அதிகமாக இருக்கா, ஸோ வந்து நிறைய வந்து மைக்ரேஷன்ஸ் இருக்கும். ஸோ வந்து இது வந்து அதை வந்து டேக்கிள் பண்ணுறதுக்கும் அவங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்ளம் சால்விங் அக்ரிமெண்ட்டாக இதை எடுத்துக்கலாம். இன்சர்ஜென்ட் ப்ரெசஸ் அக்ராஸ் த பார்டர் இப்போ சொன்னேன்ல, மைக்ரேஷன் அந்த இந்த இந்த கண்ட்ரிலேருந்து ஏதாவது இஷ்யூஸ் வந்தால் இந்த கண்ட்ரி வந்து அது மாதிரி வயலன்ஸை ப்ரிவென்ட் பண்ணுற மாதிரி ஒரு ரீஜனாக இருக்கும். சென்ட்ரல் வியூ FNTAs அதாவது இந்த அக்ரிமெண்ட் எது மாதிரி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுத்துக்கிட்டோம்னா பொலிட்டிக்கலி அக்காமடேஷன் பண்ணுறது மாதிரியும் செக்யூரிட்டி ஸ்டெபிலேஷன் மெஷர் பண்ணுறது, தென் ஸ்டேட் விட்டு வந்து டிமாண்டை வந்து சொல்யூஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா வந்து கிட்டத்தட்ட அவங்களுக்கே வந்து நிறைய பவர் தந்திருக்காங்களா, 46 பவர்ஸ் வந்து தந்திருக்காங்களே. ஸோ அது மாதிரி எடுத்துக்கலாம். கவர்னன்ஸ் மாடல் டெரிட்டரியல் அத்தாரிட்டி வந்து மிடில் பார்த்தா எடுத்துக்கலாம். அதாவது என்னென்னா ஒரு ஸ்டேட் எல்லாமே ஆல்ரெடி டிஸ்ட்ரிக்டாக இருக்கா, வந்து பவர் அதிகமாக கொடுத்துட்டு இந்த டெரிட்டரியல் அத்தாரிட்டிக்கு பிட்வீன் டிஸ்ட்ரிக்ட் அண்ட் ஸ்டேட்டில் வந்து ஒரு இன்டர்மீடியட் லெவலாக இந்த அக்ரிமெண்ட்டை வந்து எடுத்துக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. பாசிபிள் ரெலவன்ஸ் பார்க்கலாமா. இது வந்து சிமிலர் டிமாண்ட்ஸ் கொக்கி ஸோ இன் மணிப்பூர். மணிப்பூரில் உங்களுக்கு தெரியுங்களே, பிரசன்ட் ரூல் வந்து ரீசெண்டாக தான் கன்க்ளூட் ஆச்சு. நியூஸில் நம்ம நிறைய டைம் அனலைஸ் பண்ணியிருப்போம். அங்கேயும் இதே டிமாண்ட் தான், எங்களுக்கு வந்து செப்பரேட் ஸ்டேட் கொடுத்தாங்க. ஸோ இதே ஏன் இவங்களுக்கு அங்கே மட்டும் பண்ணாமல் இங்கே பண்ணிக்கிறாங்கன்னு ஒரு இஷ்யூஸ் மாதிரி கேட்கலாம். ஓகேங்களா. இது வந்து ஓவராலாக எடுத்துக்கிட்டோம் கான்ஸ்டியூஷன் ஃப்ளெக்சிபிலிட்டி வித்தவுட் ரீடார்கிங் ஸ்டேட் பவுண்டரிஸ். இது மாதிரி ஃப்ளெக்சிபிளாக நம்ம கான்ஸ்டியூஷன் இருக்குது, அது மாதிரி கன்க்ளூட் பண்ணிக்கலாம். இந்த டாபிக் நான் ப்ரீவியஸ் கொஸ்டின். Arunachal Pradesh. The capital is named after a fort state as national parks. Nagaland. The state came into existence on the basis of Constitutional Amendment Act. Tripura. Initially Part C, it became a centrally administrated territory with the reunion of states in 1956 and later attained status of full-fledged states. Correctly mentioned version all of the three. எல்லாமே கரெக்டான ஆன்சர்ஸ் தான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். எனி சஜஷன்ஸ் ஃபார் இம்ப்ரூவ்மெண்ட்னாலும் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். நம்ம வீடியோக்கு 10 அவுட் ஆஃப் எவ்வளோ ஸ்கோர் பண்ணுவீங்க அதுவும் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அட்லீஸ்ட் ஒரு கமெண்ட் வந்தாலும் நம்ம வீடியோ வந்து ஒருத்தான ஒரு வீடியோ தான் கண்டென்ட்ஃபுல் அப்படின்னு நான் எடுத்துகிட்டு அப்கமிங் வீடியோஸ்லாம் வந்து கரெக்டாக அப்டேட் பண்ணவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு பார்ப்போம்.